அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா துணி துவைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாஷிங் பவுடர் கொடுங்கக்கா. அண்ணா கையில துவைக்கிறதுங்களா இல்ல ஃப்ரண்ட் லோட் மிஷின்கா டாப் லோட் மிஷின்காண்ணா? அக்கா எந்த மிஷின்கா இருந்தா கையில துவைக்கிறதா ஏதோ ஒரு சோப்பு தூள் கொடுங்கக்கா. அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா. நிறைய பேருக்கு கையில துவைக்கிறதுக்கும் ஃப்ரண்ட் லோட் மிஷினுக்கும் டாப் லோட் மிஷினுக்கும் எந்த பவுடர் வாங்குறதுன்னு தெரியாம நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதை பத்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? டாப் லோட்ல நம்ம கையில எப்படி துவைக்கிறோமோ அதே மாதிரி சுத்தமா சூப்பரா வாஷ் பண்ணிடுவோம்னா. என்ன இதுல கொஞ்சம் தண்ணி அதிகமா தேவைப்படும். அதனால அந்த தண்ணி எவ்வளவு அதிகமா தேவைப்படுதோ அதுக்காக நுர அதிகமா வர மாதிரி தான் இந்த டாப் லோடோட பவுடர்லயும் இருக்கட்டும் லிக்விட்லயும் இருக்கட்டும் அதிகமா கெமிக்கல் சேர்ப்பாங்கண்ணா. அதனால இது நல்லா சூப்பராவும் வாஷ் பண்ணிடுவோம்னா. ஃப்ரண்ட் லோட்ல பாத்தீங்க அப்படின்னா துணியை கிளாக் வைஸ்ல சுத்தி தான் வாஷ் பண்ணும். அதனால நம்ம கையில எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுத்தமா சாஃப்டா வாஷ் பண்ணிடுவோம்னா. என்ன இதுல தண்ணி கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். அதனால இதுல நுர கம்மியா வர மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்கண்ணா. இதனாலதான் டாப் லோடையும் ஃப்ரண்ட் லோடையும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரியான பவுடர் நம்ம வாங்கணும்னு சொல்றாங்கண்ணா. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. ஆனா உங்க துணி நல்லா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி உங்க மிஷினும் நல்லா இருக்கணும், லைஃப் டைம் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மிஷினுக்கு பவுடர் யூஸ் பண்றதோட லிக்விட் யூஸ் பண்றது தாங்க பெஸ்ட்.